நாம் புத்தகத்தின் பெயருக்கே திரும்பி வருவோம். மன மேலாண்மை, நேர மேலாண்மை இல்லை. ஆசிரியரின் கூற்றுப்படி எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பது அல்ல, எந்த மனநிலையில் இருக்கும் பொழுது எதை செய்ய வேண்டும் என்பதை பற்றியதே ஆகும். மற்றும் ஒரு மனநிலையில் சிக்கிக்கொண்டால் இன்னொன்றுக்கு எப்படி தாவுவது என்பதை பற்றியும் கூட. படைப்பாற்றல் பணியில் 7 மனநிலைகள் உள்ளன என்று ஆசிரியர் கூறுகிறார். பெர் கோல்ஃப் பார் என்று குரல் எழுப்புகிறார். நாம் ஒவ்வொரு எழுத்தையும் நாளை பார்ப்போம். ஆனால் அதற்கு முன் நாம் இன்னொரு எழுத்தாளரை சந்திப்போம். உண்மையில் ஒரு கணினி விஞ்ஞானி அவர். 2 அடிப்படை வேலை வகைகளை பற்றி அவர் பேசியிருக்கிறார். ஆம், நான் டீப் ஒர்க் என்ற ஒரு அற்புதமான புத்தகத்தை எழுதிய கேல் நியூபோர்ட்டை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அவர் குறிப்பிட்ட பாகுபாடு ஆழமான வேலை மற்றும் ஆழமில்லாத வேலை. கடவி இந்த கருத்தை விரிவாக்குகிறார் மற்றும் ஆழமான வேலையை மேலும் பிரிக்கிறார். நாளை சந்திப்போமா?